தங்கச்சியை ஏமாற்றும் போதெல்லாம் தயாநிதி மாறன் சேர்ந்துக்கிட்டு ஆமாங்கலா புகழ்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் புகழ் இது அடிக்கலாம். ஆமாம் அவளுக்கு இதுக்கு நான் தான் டாக்டர் அமெரிக்காவில் இருக்கா போட்டு அடி சேர்ந்து பண்ணிட்டாங்க. கடந்த 7 ஆண்டுகளாக கலாநிதி என்ன செய்திருக்கிறார் என்றால், சாதாரணமாக தினந்தோறும் சில கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும்லவா, அது போல் தயாநிதி மாறன் கோப்புகளில் வரிசையாக பேப்பர்ஸில் கையெழுத்திடும்போது அந்த ஒரு 20 கையெழுத்து போட்டோம்னா அந்த 20 கையெழுத்துக்கு நடுவில் ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரை வச்சிருது. இவங்கெல்லாம் படித்து பார்க்குறது உங்களுக்கு நேரம் இருக்காது. பிஏ சார் இது சார் மொத்தம் 10 சிக்னேச்சர் சார் இப்படி வரிசை எடுப்பாங்க. இவரும் எல்லாரும் அவள் தானே எடுத்துட்டு போ அப்படின்ட்டு 7 வருஷமாக கையெழுத்து வாங்கியிருக்காங்க கலாநிதி. ஷேர் திட்டு அவர் வாங்கியிருக்க மாதிரி தயாநிதி பேரில் இருக்கிற ஷேர் எல்லாம் கலாநிதி பேரில் மாற்றுறதுக்கு பேப்பரை டெய்லி 7 வருஷமாக பேப்பரை உள்ள வச்சுருக்காரு. இவர் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு. அது எப்படி தெரிஞ்சது சார்? 6 மாதம் முன்னாடி தங்கச்சி சேர்ந்து ஏமாத்துறாங்க. அந்த ஷேரை நம்ம இப்படி வாங்கலாமா அதை வாங்கிடுறாங்க. எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக ஒரு நாள் எவ்வளோ தான் இருக்கு என்னோட ஷேர்னு பார்த்தா உனக்கு எது ஷேர்னு இருக்காரு. மிஸ்டர் வாட் நான்சென்ஸ் இது? நானும் தம்பி என்ன நீ தானே கையெழுத்து போட்டிருக்க? நான் எப்பயா போட்டேன் தப்பாரு? காசு கொடுத்துருக்காங்களா? அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா? காசு கொடுத்தா எதுக்கு இந்த சிக்கல்? ஃபஸ்ட்டு எப்படி கொடுப்பாரு இவர் ஷேரை? கொடுக்க மாட்டார். சரி என்று நாம் ஒரு எம்பியாக இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருக்கிறோம், ஆதரவு இருக்கிறது கட்சியோட. அதனால் நேராக போய் மாமாட்ட நம்ம பஞ்சாயத்து வைப்போம் அப்படின்னு போய் ஸ்டாலின் தாத்தா வருமா மாமா வருமா? மாமா வரும்னு நினைக்கிறேன். மாமா வரும். மாமா இந்த மாதிரி மாமா புகழ் ஏமாத்திட்டான். அது உங்கள் குடும்ப பிரச்சனைப்பா, என்கிட்ட ஏன் கொண்டு வர? இல்லை மாமா இந்த மாதிரி அப்போ அது உங்கள் பிரச்சனைப்பா.